ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கோதுமை மாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கிரேவி எல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இருக்காது. ஸோ கெச்சப் இருந்தாவே போதும், சூப்பராக சாப்பிட்டுடலாம். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க அதை. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நம்ம பிழிஞ்சு வேற ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மாவு பேசுவோம்ல, ஸோ அதில் வச்சுட்டு நம்ம தேய்க்கிறப்போ நிறைய தண்ணி விட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இது பண்ணால் அவ்வளோவா தண்ணி வராது அப்படின்ட்டு வரும், பட் ஆனால் நிறையா வராது அப்படின்றதுக்காக தான் இது வந்து பண்ணுறோம். ஸோ அது பிழிஞ்சு எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே நான் கஸ்தூரி மெந்தி, சில்லி பவுடர், கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்புறமா